நமது ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பற்றி நிறைய வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதே சமயத்தில் அவர் யார் என்பதையும் சில இடங்களிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அதுபோன்ற ஒரு உபதேசத்தை தான் இதில் விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். ஏனால் குருநாதர் ஈஸ்வரப்பற்று சக்தி கொடுத்தாலும் சும்மா கொடுக்கவில்லை. அவர் கொடுத்த சக்தியை என்னென்ன செய்யலாம் என்று அப்படிப்பட்ட நிலையில் தான் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக நெருப்பை உபயோகிக்கின்றோம் என்றால் அதை வெளிச்சத்திற்கு ஒரு தீபமாகவும் போக்கி வைக்கின்றோம். சமையல் செய்ய பொருள்களை சமைக்க அந்த நெருப்பாக பயன்படுத்துகின்றோம். அதே நெருப்பை வைத்து இரும்பையோ மற்ற உலோகங்களையோ உருக்குகின்றோம். இப்படி குருநாதர் கொடுத்த சக்திகளை ஆக்க சக்தியாகவும் மாற்றலாம், அழிக்கும் சக்தியாகவும் மாற்றலாம். ஆக அந்த சக்தியின் உணர்வின் செயல்கள் எப்படி என்கிற வகையில் தான் குருநாதர் எனக்கு உணர்த்தினார். காரணம், மனிதனுடைய ஆசையின் உணர்வுகள் பல நிலைகளிலும் தூண்டுகின்றது. முதலில் அதை அழிக்க பழக வேண்டும். அந்த மெய் ஒளியை வளர்த்து பழக வேண்டும். அதையெல்லாம் காட்டுவதற்குத்தான் பல இடங்களுக்கும் என்னை அழைத்து சென்று குருநாதர் அனுபவமாக கொடுத்தார். அதைத்தான் உங்களிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த இடத்தில ஈஸ்வரப்பற்றர் யார் என்றால் நெருப்பு என்று இதை சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக ஒவ்வொரு உயிரும் அதற்குள் விஷ்ணு என்று நாம் சொல்லக்கூடியது அந்த வெப்பம்தான், நெருப்பு தான். ஆக ஈஸ்வரா என்று சொன்னாலும் ஈஸ்வரப்பட்டு தான். அது ஈஸ்வரப்பற்றை பற்றி இங்கே ஒரு கோடு போட்டு நமக்கு தெளிவாக காட்டுகின்றார். ஆக நமது உயிரை, ஈஸ்வரப்பற்றை, ஈஸ்வரப்பற்றுடைய சக்தியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அது ஆக்க சக்திக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நீதிகளை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் குருநாதர் யார் என்பதை, எந்த நிலையில் உள்ளார் என்பதை நமக்கு இதில் எடுத்து காட்டினார்கள். ஆக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சங்கடங்கள் வந்தாலும், ஏனால் நாம் சங்கடங்கள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது, அதையெல்லாம் எம்மால் தாங்க முடியாது, அது தாங்கக்கூடிய சக்தி இல்லை என்று இப்படித்தான் நாம் எண்ணுகின்றோம். அதுபோக இந்த கஷ்டங்களை நீக்க, துன்பங்களை நீக்க அதற்காகத்தான் தியானம் செய்கிறோம் என்று இப்படியும் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அவையெல்லாம் சரியான பதில்களாக இருந்தாலும் இந்த இடத்திலே ஞானகுருவும் இதே கருத்தைத்தான் சொல்லுகின்றார், ஈஸ்வரப்பற்றும் இதே கருத்தைத்தான் சொல்லுகின்றார். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சங்கடங்கள் வந்தாலும் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் எண்ணி எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டமோ நஷ்டமோ அல்லது மற்றவர் குறை செய்வதையோ தவறு செய்வதையோ அன்றாடம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம், அதை நுகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம், அதை எல்லாம் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதை பார்க்காமல், கேட்காமல், நுகராமல், அறியாமல் இருக்க முடியாது. ஆக அதற்குத்தான் இங்கே எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் மகரிஷியின் அருள்சக்தி பெற நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவு, நம்முடைய உணர்வு இது வருகின்றது, அது வருகின்றது, இப்படி வருகின்றது, அப்படி வருகின்றது என்று சொல்வதை காட்டிலும் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் அந்த மகரிஷியின் அருள்சக்திகளை நான் பெறுவேன் என்று நம்முடைய எண்ணத்தை நாமே உறுதிப்படுத்திக் கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்முடைய நினைவு, நம்முடைய எண்ணம், நம்முடைய ஈர்ப்பு தான் வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி. ஆக வசிஷ்டர் தான் இந்த உயிரான தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு. ஆக நாம் கவர வேண்டிய, நாம் கவரப்பட வேண்டிய சக்தி அந்த மகரிஷியின் அல்சக்தி தான். அந்த துருவ நட்சத்திரத்துடைய அல்சக்தியைத்தான் நாம் ஒவ்வொரு நொடியிலும் பெற வேண்டும் என்று இந்த ஆசையை, இந்த இச்சையை நாம் கூட்ட வேண்டும். இச்சா சக்தி, கிரியாசக்தி, இந்த இச்சையை, இந்த ஆசையை நாம் கூட்டப்பட போகும்போது மகரிஷியினுடைய அல்சக்தி நாம் அவர் சொல்வது ஒவ்வொரு நொடியிலும் நாம் கவரக்கூடிய நினைவு, நம்முடைய அதாவது ஈர்ப்பு மகரிஷிகள் பால் செல்லுகின்றது. அதை நாம் நுகர்ந்து அதையே பழக்கப்படுத்தி கொண்டால் எப்படி நாம் கஷ்டமோ நஷ்டமோ மற்றவர் செய்வதையோ அன்றாடம் நாம் பார்க்கத்தானே வேண்டியிருக்கின்றது, கேட்கத்தானே வேண்டியிருக்கின்றது, நுகரத்தானே வேண்டியிருக்கின்றது. இது என்னால் நிறுத்த முடியவில்லை, பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லுகின்றோமோ இதை போன்று வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த மகரிஷியின் சக்தியை பெற வேண்டும் என்று இதை நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எடுக்க, அதை வளர்க்க, அதை நுகர, அதை ஈர்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே குருநாதனுடைய சக்தியை, நமக்கு கொடுத்த சக்தியை பயன்படுத்த வேண்டிய முறைகள் இதுதான். ஏனென்றால் இதை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு முக்கியமான மூலக்கூறை, ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்தை சொல்லுகின்றார் ஞானகுரு அவர்கள். ஒருவர் கெடுதல் செய்கின்றார் என்றால் நாம் கெடுதல் செய்கிறார் என்று எண்ணும் பொழுது நமக்கு எப்படி அவர் செய்யலாம் என்று நியாயத்தை நாம் பேசுவோம். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் கெடுதல் செய்கின்றார் என்று வரும்பொழுது அவருக்கு நாம் பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றோம். ஆக சாதாரணமாக ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிடுவோம், எனக்கு கெடுதல் செய்கின்றான், அவன் குடும்பமெல்லாம் தொலைந்து போக வேண்டும், அவெல்லாம் தொலைந்து போக வேண்டும் என்று இப்படி நாம் பழக்க தோஷத்தில் நம்மை அறியாது இந்த எண்ணங்கள் உணர்வு வருகின்றது. ஆனால் இப்படி சொல்லுகின்றோம்,
சொன்னால் அவர்கள் கெட்டுப்போய் விடுவார்கள். ஆனால் அந்த தொலைந்து போகும் உணர்வு திருட்டுத்தனமாக முதலில் நம்மிடம் வந்து விளைந்து விடுகின்றது. என்றால் தொலைந்து போக வேண்டும், அவனெல்லாம் நாசமாக போக வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த நாசமாகக்கூடிய உணர்வையும் தொலைந்து போகக்கூடிய உணர்வையும் நாம் எண்ணி நினைவுபடுத்தி நுகர்ந்து நம் உயிரான ஈசனிடம் அதை ஒப்படைத்து அதை உருவாக்கும்படி சொல்லி அது விளையக்கூடிய சக்தியாக நாம் உருவாக்கிய பின்புதான் அங்கே வெளியே செல்லுகின்றது. அப்பொழுது நம் நல்ல குணங்கள் கெட்டு விடுகின்றது. ஆனால் அவனும் கெடுகின்றான், ஆனால் நாமும் கெட்டு விடுகின்றோம். நாம் சொல்வது அவன் கெட வேண்டும் என்று, ஆனால் அந்த கெடக்கூடிய சக்தி நாம் எடுக்கும் பொழுது நம் நல்ல குணங்களை முதல் அது கெடுத்து விடுகின்றது. இதைத்தான் நமக்கு இங்கே தெளிவாக்குகின்றார் நமது ஞானகுரு அவர்கள். ஆக இதற்கு பதிலாக அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, எல்லா மகரிஷின் அருள்சக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். அந்த மகரிஷின் அருள்சக்தி எங்கள் இரத்தங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று நமக்குள் இந்த உணர்வை ஜீவன் கொடுத்து உயிரான ஈசனிடம் வேண்டி இதை எண்ணி ஏங்கி நாம் நமக்குள் விளையச் செய்ய வேண்டும். அவன் கெடுதல் செய்ய நிலைகளை எண்ணுவதற்கு மாறாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எடுக்க வேண்டிய சக்தியாக இதை விளைய செய்ய வேண்டும். அது அறியாது வரும் இருளை நீக்க இதுதான் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு போக்கிரிய வருகின்றான் என்றால், போக்கிரி என்றால் அவன் பல கடுமையான நிலைகள் தவறு செய்யக்கூடியவன் தான், நமக்கு எத்தனை வகையில் இடைஞ்சல் செய்யக்கூடியவன் தான். ஆனாலும் நம்மிடம் சக்தி இருக்கின்றது, நம்மிடம் வலு இருக்கிறது, அல்லது நமக்கு தெரிந்தவரோடு சொல்லி அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கடுமையான ஆயுதத்தை எடுத்து நாம் எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அதுவும் நம் நல்ல குணங்களை அடக்கியதால்தான் அது அர்த்தமாகின்றது. என்னால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஞானகுரு இதை தெளிவாக்குகின்றார். என்னால் அவன் செய்கின்றான் தவறு, அவன் செய்கின்றான் பல கொடுமையான தவறுகளை, அவன் நமக்கு எத்தனை தொல்லைகளை கொடுக்கிறான் என்ற என்ன வேகத்தில் தான் அவனுக்கு செய்ய வேண்டும், பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவன் எப்படி செய்தால் அவனை அடக்கலாம் என்று அதற்குண்டான ஆயுதங்களாகத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு அவனுடைய அடக்கும் உணர்வு எப்படி வர வேண்டும், அவனை கெடுப்பதோ அவனுக்கு கெடுதல் செய்வதோ அது நமக்கு சரியானது அல்ல. ஏனென்றால் அவனை கெடுக்க வேண்டும், அவனுக்கு பல தொல்லைகளை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த உணர்வு நமக்குள் உயிரான ஈசன் நமக்குள் உருவாக்கி விடுவான் முதலிலே. அது அவ்வாறு ஆகாதபடி அந்த மகிழ்ச்சிகளின் உணர்வை இங்கே வளர்த்து அந்த தீமைகளை அந்த கலைகளை நாம் நீக்க வேண்டும். எப்பொழுதுமே அந்த மகரிஷியின் அசக்தி பெற வேண்டும் என்று இதைத்தான் பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இதை பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதனால்தான் ஈஸ்வரப்பற்றுடைய சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டிய முறைகள் இது. ஆக்க சக்திக்குத்தான் அதை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை கெடுப்பதற்கோ மற்றவர்களை அழிப்பதற்கோ அந்த சக்தியை நாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் முதலில் நாம் அழிந்து விடுகின்றோம், நம்முடைய நல்ல குணங்கள் அழிந்து விடுகின்றது, நம்முடைய நல்ல உடலும் அழிந்து விடுவோம். இதைத்தான் இங்கே சொல்கின்றார். இதில் இன்னொன்றையும் குரு ஞாபகப்படுத்துகின்றார். ஆக வீட்டிலெல்லாம் குடும்பத்திலே கணவனோ மனைவியோ குழந்தைகளோ உடன் பிறந்தவர்களோ யாராக இருந்தாலும் அன்புடன் பண்புடன் பாசத்துடன் இருந்தாலும் நமக்கு ஒரே பையனாக இருந்தாலும் நாம் சொன்னபடி அல்லது நாம் எதிர்பார்த்தபடி அவன் நடக்கவில்லை அல்லது சொன்னபடி கேட்கவில்லை என்றால் உடனே அவன்பால் நம் நினைவு சென்று இப்படி இருக்கின்றானே என்று வேதனை வருகின்றது. அப்பொழுது அதை சொல்லி பார்க்கின்றோம், அவனிடம் சொல்லி திருத்த முயற்சி செய்கின்றோம். ஆனால் அவனால் கேட்க முடியவில்லை, அதை பின்பற்ற முடியவில்லை என்றால் நாம் அடிக்கடி அவனை எண்ணி வேதனைப்பட அந்த வேதனையான உணர்வு வீடு முழுவதும் படரத் தொடங்குகிறது. அதே சமயத்தில் குழந்தை எண்ணும் பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணங்களும் மாறுபட்டு விடுகின்றது. அந்த நேரத்திலே திடீரென்று அவன் ஏதாவது செய்தால் சடார் என்று நமக்குள் கோபமான உணர்வு வந்து மற்றவர்களை தொலைந்து போக வேண்டும் என்று எப்படி சாதாரணமாக சொன்னமோ, நம் பிள்ளையாக இருந்தால் அவன் தொலைந்து போக வேண்டும், அல்லது கணவன் மனைவிக்குள் இருந்தாலும் இவனெல்லாம் தொலைந்து போக வேண்டும், இவனெல்லாம் உருப்படியெல்லாம் போக வேண்டும் என்று இந்த எண்ணங்கள் வந்து விடுகின்றது. ஆனால் யார் தவறு செய்கின்றார்களோ அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கெடுமதி தொலைய வேண்டும் என்ற எண்ணம் வராது. ஏன்னால் அவன் நல்லதை பெற வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றோம், அவனுக்கு நல்லது கொடுக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றோம். ஆனால் நாம் எண்ணி எடுக்கக்கூடிய முறைகள் தான், அதை செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகள் தான் நாம் மாறி நமக்குள் பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்றோம். நம்முடைய தவறு அல்ல, பழக்கத்திலே வந்த விளைவுகள் தான் இது. ஆக இது கொண்டு சடார் என்று அவன் தொலைந்து போக வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக அவனிடம் இருக்கும் கெடுமதி தொலைய வேண்டும், அவனிடம் இருக்கும் கெட்ட உணர்வுகள் மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நாம் நம்முடைய நினைவுகள் செல்ல வேண்டும். அதற்குண்டான உபாயங்களைத்தான் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் குருநாதர் இங்கே தன்னையே உதாரணப்படுத்தி சொல்லி, திடீரென்று நான் உங்களிடம் கோபித்து பேசுகிறேன் என்றால் உங்களை கோபிப்பதல்ல, உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட புத்தி போக வேண்டும் என்றுதான் நான் கோபித்து சொல்வது. ஆக நாம் கோபித்து சொல்வது எதுவாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் இருக்கக்கூடிய கெட்டது போக வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் தவிர அடுத்தவர்கள் கெட்டு போக வேண்டும் அல்லது அடுத்தவர்கள் தொலைந்து போகும் என்று சாதாரண வாழ்க்கையில் சொல்லும்போது தொலைந்து போகிறவன் இப்படி செய்கின்றான்,
இப்படி தவறான நிலையில் போகின்றவன் இப்படி செய்கின்றானே பாவி உருப்படுவானா என்ற இந்த உணர்வுக்கு பதிலாக, ஏன்னா அந்த உணர்வு வந்துவிட்டால் நம்ம எரியாமலே அவர்கள் மீது வெறுப்பு வந்துவிடும். அந்த வெறுப்பு நமக்குள்ளேயும் கசப்பின் தன்மையாக மாறி நம்மையும் வெறுக்கச் செய்யும் நிலையாக எந்த நேரம் பார்த்தாலும் நமக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கும், தூண்டிக்கொண்டே இருக்கும். என்றால் குடும்பத்தில் இருக்கின்றோம், அக்கம் பக்கத்தில் நாம் தொடர்பு கொண்டவர்கள் இப்படி வெறுப்பு வந்துவிட்டால் நாம் சந்தோஷமாக அல்லது மன அமைதி கொண்டு நிறைவாக நம்மால் வாழ முடியாது. ஆகவே எப்பொழுதுமே இதில் நாம் கவனமாக இருந்து அந்த கெடுமதிகள் தான் தொலைய வேண்டும், அந்த கெட்ட புத்திகள் தான் அகல வேண்டும், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகள் அகல வேண்டும் என்ற இந்த உணர்வின் ஒளிதான் நமக்குள் எழும்ப வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் சக்தியால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகள் அகல வேண்டும், தீமையிலிருந்து மீண்டிட வேண்டும். தீமையை மீட்கக்கூடிய சக்தியாக என்னுடைய சொல் செயல் பாய வேண்டும், என்னுடைய உணர்வில் அப்படித்தான் செல்ல வேண்டும் என்று நாம் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை வலுவாக்க வேண்டும் என்று சொல்வது. அவர் நாம் மகரிஷிகளை எண்ணுவோம், ஆனால் இப்படி செய்கின்றானே என்று அதை மாற்றிவிடும். அதுபோன்று ஆகாதபடி மகரிஷியின் சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும், எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா, அவர் யார் தவறு செய்கின்றாலும், யார் கெட்ட நிலைகள் கொண்டு செய்கிறார், அவருக்கு அந்த மகிழ்ச்சியின் சக்தி கிடைக்க வேண்டும், அவர் அதிலிருந்து விடுபட வேண்டும். என்னுடைய உணவு, என்னுடைய பார்வை, என்னுடைய சொல், என்னுடைய செயல் அதை போக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும். அவருக்கு நல்ல புத்தி வர வேண்டும், தீமையிலிருந்து ஒரு விடுபட வேண்டும் என்று இதை நாம் ஜெபித்து, இதை நாம் உணர்வாக்கி, இதை நாம் வலுவாக்கி, இதை நாம் நமக்குள் பெருக்கிக் கொண்டு வந்தோம் என்றால் உயிரான ஈசன் எண்ணியதை படைக்கக்கூடியவன். நாம் எதை நினைக்கின்றோமோ அதைத்தான் உருவாக்குவான். ஆக இந்த வலுவாக்கிய நிலைகளை மகரிஷி உணர்வு நமக்குள் வலுவாகி அவருடைய தீமையான செயல்கள் மறைய வேண்டும் என்று இந்த உணர்வை பாய்ச்சப்படும் பொழுது அவர்களும் காக்கக்கூடிய நிலைகளாக வருகின்றார்கள். அவர்களை காக்கக்கூடிய சக்தியாக நம்முடைய எண்ணங்கள் பாய்கின்றது. ஆக இப்படி தியானித்து அருள் உணர்வை பாய்ச்சும் பொழுது அவருடைய தீமை நமக்குள் வருவதில்லை. அதே சமயத்தில் அவரும் அதை எண்ணி எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது அவரும் தீமையிலிருந்து விடுபடுகின்றார். ஆக குருநாதர் கொடுத்த சக்திகளை மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடைய நெருப்பின் சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டிய முறைகள் இதுதான். நம்மை காக்கக்கூடிய சக்தியை வளர்த்து பிறரையும் காக்கக்கூடிய சக்தியாக நாம் வளர வேண்டும். எல்லோரையும் காக்கக்கூடிய சக்தியாக நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். எல்லோரையும் உயர்த்தக்கூடிய சக்தியாக நாம் வளர வேண்டும், நாம் வாழ வேண்டும். இத்தகைய ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் என்று தான் ஞானகுரு அவர்கள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடைய அருள் சக்திகளை பழக்கப்படுத்த வேண்டிய முறைகளை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.